கிறிஸ்தேசுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களுடன் நாம் இன்றைய நாளிலும் சற்று நேரம் தேவனுடைய மகத்துவமான சத்திய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வோம். பிரியமான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, நாம சில மாதங்களுக்கு முன்னதாக 10 கட்டளைகளின் கோட்பாடுகள் எனக்கூடிய ஒரு தொடர் ஸ்டடியாக பாடங்கள் பார்த்திருந்தோம். 9 கட்டளைகள் பார்த்திருந்தோம். ஏறக்குறைய ஒரு 12 பாடங்களுக்கு மேலாக அங்க நம்ம பார்த்திருந்தோம். ஆர்டர் படி கட்டளை 9 பார்த்திருந்தோம். ஒரு சில பாடங்கள் 2 பாகங்களை கொண்டதாக இருந்ததுனால 12 பாடங்கள் அங்க கடந்து போயிருக்கும்னு நம்புறோம். கடைசியாக நம்ம பார்க்காம விட்ட ஒரே ஒரு தலைப்பு இறுதி கட்டளையாய் இருக்கக்கூடிய பிறனுக்கு உண்டானவைகளை இச்சையாதிருப்பாயாக, அல்லது முழுமையாக சொல்லணும் அப்படின்னா பிறனுக்குண்டான யாவற்றையும் யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக எனக்கூடிய அந்த 10ஆம் கட்டளையை தான் இன்றைய தினத்துல நம்ம பார்க்கணும். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் 13 பாடங்கள் கடந்து போயிருக்கு. சொல்ல போனா ஒரு சில பாடங்கள் 2 பார்ட்டா இருந்ததுனால 13 கடந்து போயிருக்கு. ஆர்டர் படி இன்னைக்கு 14வது பாடம். கட்டளைப்படி பாத்தீங்கன்னா 9 கட்டளை நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைய நாள்ல இறுதி பாடம். இந்த தொடர் ஸ்டடிக்கான ஒரு கன்க்ளூஷன் என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். இடையில பாஸ்ஓவர் கடந்து போனதுனால அது சம்பந்தப்பட்ட பாடங்கள் அப்படியே நம்ம பார்த்துட்டு அந்த இறுதியாக இதை பினிஷிங் பண்ணாம நம்ம விட்டாச்சு. அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்னதாக நம்ம பார்த்துட்ட 9 கட்டளைகள், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் பார்க்கிறோம் முதல் கட்டளையாக. 2ஆம் கட்டளையாக நம்ம அங்க பார்க்கிறோம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. எளிமையா சொன்னா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த விதமான ஒரு சுருவங்களுக்கு ஒப்பாக தேவனை நமஸ்கரிக்க கூடாது. அதாவது தேவன் என்று எண்ணிக்கொண்டு யாதொரு விக்கிரகங்களையும் நமஸ்கரிக்கவோ வணங்கவோ அவைகளை செய்யவோ கூடாது என்று நம்ம 2ஆம் கட்டளையாக நம்ம பார்த்திருந்தோம். 3ஆவதாக நம்ம பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது பார்த்துட்டோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இந்த 4 பிரமாணங்களும் தேவனுக்குரியது. மனிதர்கள் தேவனிடம் நடந்து கொள்ளக்கூடிய அல்லது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம் மற்றும் மரியாதை சம்பந்தப்பட்டது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். 5வது கட்டளையிலிருந்து மனிதர்கள் மத்தியில மற்றொரு மனிதர்களுக்குள்ள அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்ப பிறன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கட்டளைகளை 10 கட்டளைகளை 2 பாகமா பிரிச்சிங்கன்னா, தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவதுன்னு ஒரு பங்கா சொல்லிடலாம். மீதி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுலயே முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அடங்குது. அதுல அன்பான சகோதர சகோதரிகளே, 4 பிரமாணங்கள் தேவனுக்குரியதாக பார்க்கிறோம். இந்த 10க்குள்ள மீதம் இருக்கக்கூடிய 6 மனிதர்களுக்கு, மனிதர்கள் ஒருவரில் ஒருவர் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை எங்கிருந்து தொடங்குறோம்னா பெத்த தாய் தகப்பன்ட்ட இருந்து அந்த கட்டளை தொடங்குது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கட்டளை எண் 5. 6ஆம் கட்டளையாக பார்த்தோம், கொலை செய்யாதிருப்பாயாக. 7 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8 களவு செய்யாதிருப்பாயாக. 9 பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இந்த 9 பாடங்களும் சில பாடங்கள் ரிப்பீட் ஆனதுனால 13 பாடங்கள் பார்த்திருந்தோம். இன்னைக்கு 10ஆம் கட்டளை பாடம் 14. ஆர்டர் படி இன்னையோட இந்த ஒரு காரியங்கள் முடியுது. அதாவது நியாயப்பிரமாணத்துல நிறைய கட்டளைகள் இருந்துட்டாலும் 10 தான் நம்ம 10 கற்பனைகளுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்னங்கிறதா இந்த சாப்டர்னுடைய நோக்கம். அப்ப இதுலயே ஏராளமான விஷயங்களை கடந்த பாடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு பிரமாணம் அடுத்த பிரமாணத்தோட தொடர்புடையதாக இருக்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சோம். விசேஷமாக 5ஆம் கட்டளையிலிருந்து பிறனுக்குரியது ஆரம்பிக்குது. முதல் நாள்ல கண்டிப்பா பயபக்தியாக இருந்துருவாங்க இஸ்ரேல் ஜனங்கள், ஏன்னா அது தேவனுக்குரியது. ஆனா அதுலயுமே மீறினாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகும்படி சாட்சிக்கேடாக அவங்க நடந்தாங்க.
இல்லைங்களா? இதெல்லாமே நடந்துச்சு. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற பிரமாணத்தையும் மீறினாங்க. பட் இது தேவனுடைய பட்சத்துல இருந்து. அது கூட இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது நம்மளுடைய விஷயத்துல தேவனுடைய காரியத்துல கொஞ்சம் பயந்துருவோம், கொஞ்சம் கடைபிடிப்போம். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நம்மளும் மீறுதல் பண்ணுவோம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா மனிதர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிரமாணங்கள் தான் நம்ம விஷயத்துல அதிகமாக மீறப்படுவதாக, நிறைய விழுந்து போறது அங்கதான் நடக்கும். அது தாய் தகப்பன் விஷயத்துல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனாலதான் பிறன் அப்படிங்கிற இடத்துல முதல்ல யார் வர்றாங்கன்னா தாயும் தந்தையும். அப்ப தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக, அப்புறம் கிரைம் ஆரம்பிச்சிருது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இப்படி தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நியாயப்பிரமாணங்கள்ல சுருக்கமா சொல்லிட்டோம்னா இந்த 10 கட்டளைகள் உள்ளடக்கலாம். இந்த 10க்குள்ளதான் அந்த பல நூறு நியாயப்பிரமாணங்கள் வரும். நூற்றுக்கணக்கான பிரமாணங்களும் இந்த 10க்குள்ள உள்ளடக்கமாக இருக்கும். அல்லது இந்த 10ஐ எப்படி சொல்லலாம்னா காரியங்களின் கூட்டுத்தொகைன்னு சொல்லலாம். ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு பிரமாணம் மற்றொரு பிரமாணத்தோடு தொடர்பு இருப்பதை நம்ம ஒவ்வொரு கட்டளை பார்க்கும் போதும் கவனிச்சோம். இன்னைக்கு இந்த கடைசி பாடத்துல கூட அதை நம்ம ஞாபகப்படுத்த போறோம். பாருங்க, இன்னைக்கு 20ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 17ஆம் வசனத்தை ஆதாரமாக வாசித்து தொடங்குவோம். யாத்திராகமம் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். பிரியமானவர்களே, இதுல மனைவி, வீடு, எருது அல்லது மற்றவங்களுக்கு உண்டான எல்லா உடைமைகளும்னு விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. தலைப்பை நம்ம சுருக்கி எடிட் பண்ணி எளிமையாக்கணும் அப்படின்னா பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, இவ்வளவுதான் தலைப்பு. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இப்ப இந்த பிரமாணத்தை குறித்த இன்ட்ரோடக்ஷனை இந்த பாடத்தை இயற்றிய சகோதரன் நமக்கு கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, தம்முடைய ஜனங்கள் தங்கள் எண்ணத்தையும் இருதயத்தின் ஆசைகளையும் ஒழுங்குபடுத்தும்படி தேவன் விரும்புகிறார். அந்த நோக்கத்துலதான் அந்த கடைசி பிரமாணம் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஓப்பனிங்லேயே இஸ்ரேல் ஜனங்களாகிய தேவனுடைய சொந்த ஜனங்கள் தங்கள் எண்ணத்தையும் இருதயத்தையும் ஆசைகளையும் ஒழுங்குபடுத்தணும். அதற்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கணும், நேர்மை இருக்கணும் என்கின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த பிரமாணத்தை தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு மனித சட்டங்களை குறித்து கூட இங்க பேசுறாரு. உலகத்துல மனிதர்கள் மத்தியில சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. எல்லா தேசங்கள்லயும் சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது மனிதர்களை வெளிப்புறமாக ஒழுங்குபடுத்துவதாக இருக்குதுன்னு சொல்றார். மனித சட்டங்கள் எப்படி இருக்கு? மனித சட்டங்கள், முறைமைகள், எல்லா விதமான கண்டிஷனுமே ஒரு மனிதனை கண்டித்து திருத்தும்படி அவனுடைய வெளியரங்கமான வார்த்தைகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய கிரியைகளை வடிவமைக்க கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம நாடுகள்ல, தேசங்கள்ல பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா வெளிப்படையா கண்டிக்கிறாங்க, வெளிப்படையா ஒரு மனிதனை தண்டிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போறதெல்லாம் இந்த நடவடிக்கைக்கு ஒரு பெயர் நம்ம சொன்னோம்னா வெளியரங்கமான கண்டிப்பு, வெளிப்புறமான தண்டனை, எச்சரிப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பட் இந்த தண்டனைகளும் இது போன்ற நடவடிக்கைகளும் மனிதனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றுதான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப ஒரு கொலை குற்றத்துல கைதான ஒரு குற்றவாளி சில ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றான். ஒரு கொள்ளை வழக்குல கைதான திருட்டு கேஸ்ல போயிட்டு வந்தவன் சில மாதங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றான். இவங்க யாராவது மனதளவுல ரெடியாகி வர்றாங்களா? உலகம் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துதா, எண்ணங்களை பக்குவப்படுத்துதா? அததான் பிரதர் இங்க துவக்கத்திலே ஆரம்பிக்கிறாரு. 10வது கட்டளை, மேலே நம்ம பார்த்த 9 கட்டளைகளுக்கான தாரக மந்திரமே என்னன்னா, எண்ணங்களையும் மனதையும் பக்குவப்படுத்துவதை பத்தி பேசுது 10ஆம் கட்டளை. இது வெளியரங்கமான கிரியையின் சுத்தம் வரணும்னா மனதும் எண்ணங்களும் சுத்தமானா மட்டும்தான் வெளிப்புற நடத்தைகள் சுத்தம் ஆகும். அதை தன்னுடைய சொந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த 10ஆம் கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. பிறனுக்கு உண்டானவற்றை யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்ற சொல்லே எதை வெளிப்படுத்துதுன்னா,
அபகரித்து கொள்ளாதன்னு சொல்லியிருக்கலாம், எடுத்து கொள்ளாதன்னு சொல்லியிருக்கலாம். பிறனுக்கு உண்டானது யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகங்கிறது கவர்ந்து இழுக்கப்படுவது, ஒரு பொருள் மேல ஆசைப்படுவது, ஒரு காரியத்தின் மேல எண்ணம் கொள்வது, மனதில் தவறான நோக்கமுடையவர்களாக நம்ம காணப்படுவதை அது குறிக்குது. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கட்டளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் தவறினதற்கும் தற்கால புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாமளும் கூட அநேக நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதற்கும் அடிப்படை காரணமாக அமைவது நமது மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்பாடின்றி வைத்துக் கொள்வது. எண்ணத்தையும் மனதையும் கட்டுப்படுத்திட்டாலே தேவனுக்கு பிரியமாக நம்ம இருக்க முடியும் என்ற கோணத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் 51 வசனம் 6 வாசிங்க. இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பாருங்க, இந்த வசனத்தினுடைய திருவிவிலியத்தினுடைய டிரான்ஸ்லேஷன், கடவுள் வெளிப்புற சடங்குகளை விட மனிதனின் ஆள் மனதில் இருக்கும் நேர்மையையும் உண்மையையுமே விரும்புகிறார். இதுக்கான விளக்கம் முதல்ல நம்ம இங்க பார்க்கிறோம். கடவுள் வெளிப்புற சடங்குகளை விட மனிதனின் ஆள் மனதில் இருக்கும் நேர்மையையும் உண்மையையுமே விரும்புகிறார். மறைவான ஞானம். மனிதர்கள் தங்கள் பலவீனங்களை உணரும் போது கடவுள் அவர்களுக்கு மறைவான உண்மைகளையும் ஞானத்தையும் கற்றுத்தருகிறார் என்பதை இந்த வசனம் விளக்குகிறது. இந்த வசனத்துக்கான ஒரு விளக்கம் கொடுக்கும்போது கொடுக்குறாங்க. கூகுள்ல நம்ம பார்க்கும்போது இந்த வசனம் எப்படி அமையப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது, கடவுள் வெளிப்புற சடங்குகளை விட மனிதனின் ஆள் மனதில் இருக்கும் நேர்மையையும் உண்மையையுமே விரும்புகிறார். அந்த அந்தகரணத்தில் வருதுல தமிழ் மொழிபெயர்ப்புல, அந்த அந்தகரணத்தில் என்ற வார்த்தைக்கு மனிதனின் ஆள் மனதில் இருக்கும் நேர்மையை அல்லது உண்மையை தேவன் விரும்புகிறார் என்ற பொருள் வருது. விளக்கம், அந்த அந்தகரணத்தின் ஞானம்னா என்னன்னு கொடுக்குறாங்க பாருங்க. மறைவான ஞானம். மனிதர்கள் தங்கள் பலவீனங்களை உணரும் போது கடவுள் அவர்களுக்கு மறைவான உண்மைகளையும் ஞானத்தையும் கற்றுத்தருகிறார் என்பதை இந்த வசனம் விளக்குகிறதுன்னு கொடுக்குறாங்க. சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை தாவீதை குறித்து சகோதரன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த அந்தகரணத்தின் ஞானம் உள்ளபூர்வமான ஒரு உணர்வு, தன்னுடைய குற்றத்தை உணரக்கூடிய ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் தாவீதுக்கு இருந்திருந்துச்சுன்னா, அவர் என்ன செய்திருக்க மாட்டார்னா, பச்சேபாலிடம் இந்த தவறை செய்திருக்க மாட்டார், உரியாவை கொலை செய்திருக்க மாட்டார், பிறனுக்குண்டானதை இச்சித்திருக்க மாட்டார் அப்படின்னு நிறைய சொல்றாரு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்ட பிரமாணங்கள்லயே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, ஒரு அரசன் ஒரு ஆசாரியனை போல அரண்மனையில பிரமாண பத்திரங்களை புத்தகங்களை அவங்களுக்குன்னு தனியா ஒரு காப்பி எழுதி வச்சு வாசிச்சுட்டே இருக்கணுமா தினசரி. எந்த ஒரு காரியங்களையும் தீர்வுக்கு கொண்டு வரும் பொழுது, நடவடிக்கை எடுக்கும் பொழுது, அரசாங்க ரீதியாக எந்த விதமான ஒரு முயற்சிகளை எடுக்கும் பொழுதும் அரசன் தேவனுடைய வார்த்தைகள் இருந்து தான் ஸ்டெப் எடுக்கணும், முடிவெடுக்கணும். அப்ப பிரமாணங்களை அரண்மனையிலேயே வச்சு வாசிச்சிருந்தாரு அப்படின்னா, அவர் உரியாவினுடைய மனைவி விஷயத்துல 10வது கட்டளை தான் முதல்ல வந்து நிக்குது. பிறனுக்குண்டான யாவற்றையும் இச்சியாதிருப்பாயாகங்கிற 10வது கொள்கை முதல்ல அங்க மீறப்படுது. அப்புறம் கொலை செய்யாதிருப்பாயா. உரியாவை என்ன பண்ணாரு? அதனால கொலை செய்தார். அப்புறம் என்ன பண்ணாரு? விபச்சாரமும் செஞ்சிட்டார், களவும் செஞ்சிட்டாரு. களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகும் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. பிறனுக்குண்டானவைகளை இச்சிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது அடுத்து களவு தான் அது. அப்ப இதான் பிரதர் இங்க எழுதுறாரு, அந்தகரணத்தின் ஞானம் என்று பேசின தாவீது உண்மையிலே உள்ளத்துல நேர்மையா இருந்திருப்பாரானால் இந்த தவறை செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய உள்ளத்துல தேவனுடைய ஞானத்தை அவர் ருசி பார்த்திருந்தார்னா, தேவனுக்கு பயந்திருந்தார்னா, பிரமாணங்களை வாசித்திருந்தார் அப்படின்னா, மேலே சொல்லப்பட்ட 4 கட்டளைகளை மீறி இருக்க மாட்டாரு. சோ 4 கட்டளைகளை அவர் என்ன பண்ணிட்டாரு? இதுல மீறி நடந்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்துல என்னென்ன நடந்துருச்சு? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சியும் கூட வந்துருச்சு. ஏன்னா உரியாவை கொலை செய்யும் போது அங்க சில பொய்யான சதித்திட்டம் திட்டி தானே கொண்டாரு, பொய் சாட்சியும் வந்துருச்சு. 4ஐயும் மீறிட்டு தான் 5வது பிறனுக்குண்டானவைகளை எடுத்தார். ஆனா முதவே அவருடைய நோக்கம் இதுதான், 10வது கட்டளை தான். ஃபர்ஸ்ட் மீறினால
மேல 4ஐயும் அவர் மீறித்தான் இந்த 10வது கட்டளையை மீறி இருக்க முடியும்னு சொல்ல வர்றார். சோ உள்ளம் நமக்கு நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கும் பட்சத்தில் தேவனுக்கு நேர்மையாக இருக்கலாம், தேவனுடைய பிரமாணங்களை காத்து நடக்கலாம், மற்றவருக்குரிய யாதொன்றையும் இச்சிக்க மாட்டோம் என்று இங்க சகோதரர் கொடுக்கிறார். அப்ப இந்த அன்பின் பிரமாணம் என்று ஏன் இதுக்கு பேர் வருது? பொதுவாக நியாயப்பிரமாணங்களை இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்க தவறினதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அன்பை அவங்க உள்ளத்துக்குள்ள உணரல. தேவன் கொடுத்திருக்கிறாரு, அதை கடைபிடிக்க பிரயாசப்பட்டாங்க, பட் அநேக இடங்கள்ல தோத்து போனாங்க. இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அனைத்து நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அன்புக்குள்ள அடங்குது என்று சொல்லும் போது, பிறன் மேல அன்பு இருந்தா மட்டும்தான் இந்த 10 கட்டளைகளையும் நம்ம நிறைவேற்ற முடியும். தேவனிடத்திலும் அன்பு வைக்க முடியும். மனிதர்கள் மத்தியில கொடுத்துட்ட 6 கட்டளைகளையும் நம்ம நிறைவேற்றணும்னா சுயநலம் கடந்த ஒரு அன்பாக அது இருக்கணும். இப்ப 10வது பிரமாணம் பிறனுக்குண்டானவற்றை யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்ற அந்த சொல்லில் என்ன இருக்குன்னா, முக்கியமா சுயநலம். சுயநலம் என்பது அன்புக்கு நேர் எதிர்ப்பதமானது. நமக்குள்ள அன்பு தனிந்து குறைந்து காணப்படுதுன்னா அடிப்படையா அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் சுயநலத்தால் நிறைந்து இருந்தா மட்டும்தான் அன்பு கொஞ்சம் கூட உருவாகாது. சுயநலம் இல்லாத இருதயத்துலதான் அன்பு இருக்கும். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஊறி போயிருந்தனாலதான் 10 கட்டளைகளையும் அதை தொடர்ந்து தேவன் கொடுத்துட்ட நூற்றுக்கணக்கான பிரமாணங்களையும் அவங்களால என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் அழகா ட்ரிம் பண்ணிட்டாரு, பிரமாணங்களை ஷார்ட் ஆக்குனாரு. எப்படி கொடுத்திருக்கிறார் நமக்கு? அன்பே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கு என்று சொல்லும் போது, நீங்க தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு வைக்கிற மாதிரி பிறன் மேல நீங்க அன்பு வைக்கணும். பிறன் மேல நீங்க அன்பு வைக்கணும்னா உங்களுக்குள்ள சுயநலம் இருக்கக்கூடாது. உங்க சுயநலத்தை அப்பாற்பட்டு நீங்க உங்க சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் மற்ற பொருள் மேல ஆசை வராது, பேராசை வராது, அதிகப்படியாக சேர்க்கணுங்கிற எண்ணம் வராது, இல்லைங்களா? அப்ப பழைய ஏற்பாடு யூதர்களை விட புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளும் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளும் இந்த பிரமாணங்கள் அனைத்தையும் கடைபிடிப்பதற்கு பேருதவியாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்துல ஒரு புது சிருஷ்டியாக புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தங்களுக்குள் தாங்களே நடப்பிக்க வேண்டிய ஒரு யுத்தத்தை பற்றி, ஒரு போராட்டத்தை பற்றி, ஒரு சுய கட்டுப்பாட்டை பற்றி பவுல் விளக்குறார். எந்த எண்ணம் நமக்குள்ள தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக எழும்புகிறதோ அந்த எண்ணத்தை அரஸ்ட் பண்ணுங்கிறார். எந்த தர்க்கத்தையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிய பண்ணுங்க, அதை சிறைப்படுத்த கத்துக்கங்கன்னு சொல்ல வர்றார்னா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களால் தவறு செய்து தவறி விடப்பட்ட, காத்து நடக்க முடியாமல் தோல்வி அடைந்த பிரமாணங்கள் புதிய ஏற்பாட்டில் புது சிருஷ்டிகளால எப்படி சாத்தியம்னா, நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி இவர்கள் வெளியரங்கமான சுத்திகரிப்பை உடையவர்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் மனதையும் எண்ணத்தையும் கட்டுப்பாடு செய்யக்கூடியவர்கள். தாவீது சொன்னார், உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். அதான் அந்த வசனத்தினுடைய சரியான டிரான்ஸ்லேஷன். அதுக்கான கூகுள் விளக்கம் தான் நம்ம பார்த்தோம். அந்த உள்ளத்தில் உண்மையாக, ஆனா பழைய ஏற்பாட்டுல யாரும் இருக்க முடியல, இன்க்ளூட் தாவீது. ஆனா புதிய ஏற்பாட்டுல தெய்வீக பிரமாணத்தினுடைய காரியத்தின் அந்த கூட்டு தொகையை, அதனுடைய உள்நோக்கத்தை அன்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, முதலாவது நம்மளுடைய மனதையும் எண்ணத்தையும் உள்நோக்கத்தையும் சிறைப்படுத்துகிறவர்கள் மட்டும்தான் இந்த பிரமாணங்களை உண்மையாக கடைபிடிக்க முடியும். சோ எந்த எண்ணத்தையும் நம்ம அரஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். எந்த ஒரு தவறான எண்ணங்களை சிறைப்படுத்தினா மட்டும்தான் பிற பொருள்கள் மேல நாட்டம் வராது. இந்த பொருள் எனக்கு முதலாவது தேவையுள்ளதான்னு யோசிப்போம். இரண்டாவது, எனக்கு அதிகப்படியான தேவைகள் ஏன் அப்படின்னு யோசிப்போம். மூன்றாவது, இது இன்னொருத்தரிடம் இருக்கும்போது அதை நான் ஏன் வாஞ்சிக்கணும் அப்படின்னு யோசிப்போம். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதுல நான் ஏன் மனநிறைவு அடையக்கூடாது என்று யோசிப்போம். இதெல்லாம் யாருக்கு தான் வரும்? வெளிப்புற தூய்மையை விரும்புறவங்களுக்கு வருமா?
உள்ளத்தில் உண்மையா இருக்கிறவங்களுக்கு வருமா அப்படின்னா, தேவனுடைய சத்திய வார்த்தைகளில் உள்ளத்துக்குள் உண்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் மட்டும்தான் சுயநலம் சார்ந்த விஷயங்களுக்கு எதிராக போராடவே முடியும். மனதையும் எண்ணத்தையும் கட்டுப்பாடு பண்றது யாரோட எதிர்த்து போராடுறது தெரியுங்களா? பழைய மனிதனை எதிர்த்து. அந்த பழைய மனிதன் எதுல ஊறி கிடக்கிறான்? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கிடந்தாலும் இருந்தாலும் சுயநலத்துல ஊறி இருந்தனாலதான் எதையுமே அவங்களால ஜெயிக்க முடியல. நாமளும் சுயநலம் என்ற ஒரு விஷயத்த கடந்து வரலன்னா, ஒரு கட்டுப்பாடு மனதில் விதிக்க தெரியல அப்படின்னா, பிறனுக்குண்டானவைகளை இச்சையாதிருப்பாயாக என்கின்ற 10ஆம் பிரமாணத்தை நம்மளால நிறைவேற்றவே முடியாது. சரி, வேதாகமத்தில் பிறனுக்குண்டானவைகளை இச்சித்தவங்கல்ல தாவீதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேற எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? பிறருக்குண்டானவைகளை அபகரித்து இதனால மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு கடந்து போய் பேராசையினால தோல்வி அடைந்த வேற யார், எந்த கேரக்டராவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்களா? தாவீது இல்லாம. தாவீது உரியா மனைவியினுடைய விஷயத்துல நடந்துட்டதை பார்த்துட்டோம், பத்சேபாளுடைய விஷயத்துல. தாவீதை இல்லாமல் பேராசையின் காரணமாக பிறனுக்குண்டானவைகளை இச்சித்து இதனால மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து சரிவை சந்திச்சவங்க யாருங்க? சவுல். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, சவுல் ராஜா தாவீதின் வளர்ச்சியின் மேல பொறாமைப்பட்டாரு. பட் பிறனுக்கான இடத்தை இச்சித்தாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? தன் இடத்துக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாரு. அது ஒரு சுயநலம் தான். நான் கேட்கறது, தான் இருக்கிற இடத்தை விட்டு இன்னொருத்தருடைய ஸ்தானத்தை அபகரிக்கிறதுக்காக மிகப்பெரிய சதி வேலையெல்லாம் செஞ்சு மிகப்பெரிய தோல்வி அடைந்த ஒருவர் சாத்தான் தான். இல்லைங்களா? முதல் பதில் எதுதான் வந்திருக்கணும்? சாத்தான் தான். ஏன்னா பிறனுக்குண்டானவைகளை இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்லும் போது நம்ம உடனே சவுலா, யோசேப்பா, தாவீதா இப்படித்தானே யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த பிரமாணத்தினுடைய சீரியஸ்னஸ் புரியணும்னா பிறனுக்குண்டானவைகளை முதல்ல இச்சித்ததே யாருதான்? அப்ப சாத்தானுக்கு பிறன் யாரு? தேவன். தேவனுடைய நம்முடைய ஸ்தானத்தை அவர் இச்சித்தாரு இல்ல. அது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆதாமுடைய அந்த ராஜரீகம் கூட சாத்தானுக்கு பொறாமை ஏற்படுத்தி பூமிக்குரிய அந்த ஆளுகையின் மேலேயும் அவர் விருப்பப்பட்டாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. இந்த மனுஷனுக்கு போய் நம்ம ஒரு சேவகனா இருக்கணுமா, காவலாளியா இருக்கணுமாங்கிற ஒரு பொறாமை கூட இருந்துச்சு. பட் பிறனுக்குண்டானதை இச்சையாதிருப்பாயாக என்ற பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு, இந்த கட்டளை பகிரங்கமா கொடுக்கப்படுவதற்கு முன்னாடியே மீறினது. வாசிங்க ஏசாயா 14 13-14. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லாமே சாத்தானுடைய லட்சியம். எப்படி நான் இருக்கணுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பை, அவருடைய பேராசையை, அவருடைய லட்சியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வசனம் முடியும் போது எப்படி முடியுது? இருதயத்தில் சொன்னா என்ன அர்த்தம்? பாடத்தினுடைய ஓப்பனிங்ல நம்ம என்ன பார்த்தோம்? வெளிப்புற தூய்மை அல்ல, உள்ளம் சார்ந்த ஒரு கட்டுப்பாடும் உள்ளத்துக்குள்ள உண்மையா இருப்பதும் தான் தேவ ஜனங்கள்கிட்ட தேவன் விரும்புறாரு. அப்பவும் இப்பவும். அது இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல சாத்தியம் இல்ல. நம்ம விஷயத்துல புது சிருஷ்டிகளா இருக்கிறதுனால அன்பின் பிரமாணத்தின் உள்நோக்கத்தை புரிஞ்சு பரிசுத்தாவின் துணையோடு இருந்தோம்னா கண்டிப்பா உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப சாத்தான் எதுக்குள்ள சொல்லி கொண்டாராம்? இருதயத்தில். முதலாவது பிறனுக்கு உண்டானவைகளை இச்சித்த முதல் நபர் லூசிபர். பாருங்க, தேவனுடைய சிங்காசனத்தை அவர் விரும்பிய போது அது பேராசையும் பொறாமையும் பெருமையும் பிறனுக்குண்டானவைகளை இச்சிப்பதும் ஆகும். அப்படி கொடுக்குறாங்க. எவ்வளவு தவறு பண்றாரு லூசிபர்? முதல்ல சுயநலம் உள்ள வருது, சுயநலம் பேராசையா மாறுது, பேராசை பொறாமையா மாறுது, அது ஒரு பெருமைக்கும் அவரை வழிநடத்தி அந்த இடத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. சொல்றாரு, அவனது விசுவாசமற்ற ஆவி அவனது கிளர்ச்சிக்கும் இறுதியாக அவனது வீழ்ச்சிக்கும் வழிநடத்தியது. சிந்திக்க கூடாததை சிந்திக்கிறாரு, அதுக்கு ஒரு திட்டம் போடுறாரு, அதை தன்னுடைய உள்ளத்துக்குள்ள வரிசைப்படுத்துறாரு. நான் என்னென்னலாம் செய்யணும்? வானத்துக்கு ஏறணும், சிங்காசனத்துக்கு நேராக உட்காரணும், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்துல வீட்டு இருக்கணும், இப்படின்னு வரிசையா உள்ளத்துக்குள்ளே ஒரு கிளர்ச்சி உருவாது. கிளர்ச்சினா என்னங்க?
ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம். அதாவது எதிர்பாராத ஒரு விஷயத்தை தனக்குள்ள கற்பனையா வளர்த்துக்கிட்டு அந்த ஸ்தானத்தை நான் எட்டி பிடிக்கணுங்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? கிளர்ச்சி, புரட்சி. அப்படின்னா கிடைக்காத ஒண்ணு நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கிளர்ச்சி, புரட்சினா நம்ம சொல்றோம். குறிப்பாக அவனுடைய விசுவாசமற்ற ஆவிங்கிற ஒரு வார்த்தை கூட இங்க ரொம்ப முக்கியமானது. தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லாம, விசுவாசம் இல்லாம, பாருங்க, உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து உருவாக்கியவரின் ஸ்தானத்தை அடைய நினைக்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பேராசை இது. பிறனுக்கு உண்டானவைகளை இச்சையாது இருப்பாயாகங்கிற இந்த பிரமாணத்தை தேவன் சாதாரணமா நமக்கு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? தேவன் கொடுத்துட்ட எல்லாத்திலையும் அனந்த ஞானம் இருக்கும். அந்த அனந்த ஞானத்துக்கு பின்னாடி பிறனுக்கு உண்டானவைகளை இச்சித்ததுல முதல் ஒருவர் யாருன்னா லூசிபரு. அவர் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காருங்கிற எச்சரிப்பை நமக்கு வச்சுதான் அந்த 10வது கட்டளையே நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். பாருங்க, இதன் விளைவாக அவன் பெயர் ஒளி. லூசிபர்னா என்ன தெரியுங்களா? ஒளி, பிரகாசமான ஒளி. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியேன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? ஸ்டார், லைட், நல்ல பிரகாசமான நட்சத்திர, பிரகாசமான வெளிச்சம் அவரு. அந்த லூசிபர் என்ற வார்த்தையினுடைய பொருள் ஒளி, வெளிச்சம் இருந்ததுக்கு பதிலாக பேராசையினுடைய விளைவாக சாத்தான், எதிராளி என்று மாற்றப்படுறார். சாத்தான் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னங்க? எதிராளியாகவே போயிட்டாரு. தேவனுக்கு எதிரி, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரி, தெய்வீக திட்டத்துக்கு எதிரி, தூதர்களுக்கு எதிரி, கர்த்தருக்கு எதிரி, தேவனுடைய சகல விதமான காரியங்களுக்கும் விரோதியா மாறி தேவனை குறித்த எந்த நல்ல அபிப்பிராயங்களுக்கும் எதிராக தப்பான எண்ணங்களையே இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில விதைக்கக்கூடியவரா இருக்கிறார் இல்லைங்களா? இதுக்கு அடித்தளமிட்டது இது சுயநலம். சுயநலம், பேராசை, பொறாமை. இன்னொருத்தருடைய ஸ்தானத்தை விட நான் பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது தவறு இல்ல, அது தன் திறமையினால் அடையணும். அதே நேரத்தில் இந்த இடத்துல யார் அவர் முதல்ல காம்படிஷனுக்கு எடுத்துக்கிறாரு? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கியவரையா? நம்ம கம்பேரிசன் கூட ஒரு நியாயம் இருக்கணும். ஒரு எல்லையை அடையணும், ஒருத்தரை ஓவர்டேக் பண்ணணும்னா கூட அதுல என்ன இருக்கணும்? ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லைங்களா? ஒரு தகுதிக்கு மீறிய ஒருத்தரோட நம்ம போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? ஒரு IAS அதிகாரியுடன் 10ஆம் கிளாஸ் தொடர்ந்து ஃபெயில் ஆகிற ஒருத்தர் போட்டி போடணும்னு நினைச்சாருன்னா அது யாருடைய குழந்தைத்தன்மையை வெளிப்படுத்தும்? 10ஆம் கிளாஸே பாஸ் பண்ணல 10 வருஷமா அப்படி வச்சுக்கோங்க. IAS படிச்சுட்டு ஒரு மாவட்டத்தை ஆளுகை செய்யறவரோட ஒருத்தர் போட்டி போட முடியுமா? இது கூட, இந்த உதாரணம் கூட குறைந்ததுதான். தேவனோட நம்ம கம்பேர் பண்ணி எந்த உதாரணத்தையும் கொடுக்க முடியாது. அப்போ அவர் சிருஷ்டிகர், இவர் சிருஷ்டிக்கப்பட்ட. இன்னும் சொல்ல போனா லூசிபரை உருவாக்குனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய நேரடி கையின் கிரியை கூட கிடையாது. பாருங்க, அப்போ பிறனுக்குண்டானவைகளை இச்சிப்பது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னா, தனக்குண்டான மனநிறைவு முதல்ல போகுது, தன் ஸ்தானத்தின் மேல திருப்தி அடைகிறது முதல்ல போகுது. 2வது பிறர் பொருள் மேல நாட்டம் வருது. 3வது அளவுக்கு அதிகமான பேராசையாக மாறுது, சுயநலமாக மாறுது, பெருமை கொள்ள செய்யுது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு மேல போவேன்றார். தேவனுடைய நட்சத்திரங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது இந்த இடத்துல. அந்த நட்சத்திரத்துக்கு மேல போயிருவேன், யாருக்கு ஒப்பாயிடுவேன்ட்டாரு? இப்ப கிறிஸ்துவுக்கு சமமாயிருவாராம், கிறிஸ்துவுக்கு மேல போயிடுவாராம், பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாயிருவார். இப்படி இந்த கண்ணோட்டத்துல என்னைக்காவது பிறனுக்கானவைகளை, அந்த பிறனுக்கு உண்டானவைகளை இச்சையாதிருப்பாயாங்கிற இந்த ஒரு பிரமாணத்தை சாத்தான் ஆசைப்பட்ட இந்த இடத்தோட என்னைக்காவது கனெக்ட் பண்ணியாவது யோசிச்சிருப்பீங்களா? ஏன்னா ஆபத்து அவ்வளவு பெருசா இருக்குங்கிறதுனால மனிதர்களை தாவீதை மட்டும் உதாரணம் வச்சு டைரக்டா சாத்தான்ட்ட போயிட்டார் பிரதர். ஏன்னா இதை விட சீரியஸா நம்மளால என்ன பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. அப்ப புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நமது எண்ணங்களையும் மனதையும் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான இன்னொரு வசனத்தை கொடுக்குறாருங்க. 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பாருங்க, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பிரியமானவர்களே, எதிர்மறையான எந்த நோக்கத்தையும் எந்த எண்ணத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா, சிறைப்படுத்தணும் அப்படின்னா நேர்மறையான கருத்துக்கள் வேணும். அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா பாடங்கள்லையும் 2 விதமான மைண்டு, 2 விதமான ஆவிகளை பத்தி நம்ம பார்க்கிறோம். பழைய மனிதனையும் அவன் சிந்தைகளையும் கலைந்து போடணும்னா புதிய சிருஷ்டிக்கு பரிசுத்தாவி வேணும். அப்ப பரிசுத்தாவின் துணையோடு தான் பழைய சிந்தையை எதிர்கொள்ள முடியுங்கிறது தான் நேச்சர். அப்போ ஒரு விரோதியை எதிர்கொள்ள நம்ம பட்சத்திலிருந்து தெல்ல தெளிவான மனத்தெளிவான பரிசுத்தாவின் துணை வேணும். பரிசுத்தாவி தேவனுடைய வார்த்தைகளின் ஆழங்களை
தாவீது சொன்ன மாதிரி அந்த காரணத்தின் ஞானம் சொல்றாரு இல்லைங்களா, உள்ளத்தில் உண்மையா இருக்கக்கூடிய ரகசியமான ஒரு ஞானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, முதல்ல பவுல் சொன்ன மாதிரி கொரிந்தியர்ல நம்ம வாசிச்ச மாதிரி எந்த எண்ணங்களையும் சிறைப்படுத்தணுங்கிறது ஒரு மெடிடேஷன், எந்த மனதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுங்கிறது ஒரு தியானம். ரெண்டாவது, தேவனுடைய ஞானம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வசனங்களுக்கு நேராக வழி நடத்தும் போது அடுத்து என்ன கத்துக் கொடுக்கிறாருன்னா, பிறனுக்கு உண்டானவைகளை இச்சையாவது நீங்க இருக்கணும்னா போதுங்கிற திருப்திக்குள்ள வாங்கன்றார். அடுத்து முதல்ல எந்த எண்ணம் சரி எந்த எண்ணம் தப்புன்னு சிறைப்படுத்த பிராக்டிஸ் பண்ணுங்க. வீழ்ச்சி அடைந்த சாத்தான கவனிங்க, ரொம்ப டேஞ்சர். அவர் போன இடம் ரொம்ப டேஞ்சரான இடம். அடுத்து நீங்க வெளியே வரணும்னா அடுத்த ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டானவைகள் போதும் நினைங்க. போதும் என்பதோடு மாத்திரம் இல்ல, அதோட தேவ பக்தியை உங்களுக்குள்ள உருவாக்கும். தேவ பக்தினா என்னங்க? காட்லினஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஆங்கிலத்துல. அந்த காட்லினஸ்னா என்ன? இறைப்பற்று, தேவன் பேர்ல நம்பிக்கை. இறைப்பற்றுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? தேவன் பேர்ல முழு நம்பிக்கை. இதைத்தானே நம்ம காட்லினஸ் ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை தமிழ்ல பார்க்கும்போது இறைப்பற்று. இறைப்பற்றுனா புரிதலுக்கு ரொம்ப ரேரா இருக்கு, புரிய ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, தேவன் பேரில் பற்றுறுதி, தேவன் பேர்ல முழுமையான நம்பிக்கை. இப்ப பேராசையை எதிர்கொள்ள போதுங்கிற மனநிலை வேணும். போதுங்கிற மனநிலை எதனால வரும்னா, தேவன் பேர்ல எனக்கு முழு நம்பிக்கை இருந்ததுனால நான் எதையும் போதும் நினைக்கிறேன். இப்போ ரோட்டில் தங்கி சாப்பிட்டு பிச்சை எடுத்து அந்த இடத்திலேயே உறங்கி எந்திரிக்கிறவங்களும் ஜீவிச்சு மறிக்கிறாங்க இந்த உலகத்துல. கோட் ஷூட் போட்டு ஏசி கார்ல போய் தினசரி பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய மல்டி மில்லியனியர் என்று அழைக்கப்படக்கூடிய கோடீஸ்வரர்களும் இந்த உலகத்துல சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கிறாங்க. அவர் மனநிலைக்கும் இந்த பிச்சைக்காரருடைய மனநிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்ன தெரியுங்களா? அந்த ஐஸ்வர்யவான் தினசரி தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தின் மேல நம்பிக்கையோட படுப்பார். இன்னும் சொல்ல போனா அது யார் திருடிட்டு போயிருவாங்கிற பதற்றத்தோட படுப்பார். இன்னும் சொல்ல போனா இவைகளை எல்லாம் எனக்கு பின்னாடி யார் ஆளுகை செய்ய போறாங்கிற டென்ஷன் அவருக்கு இருக்கும். பிள்ளைகளே தங்களை எப்படி சீக்கிரத்துல கொண்டு விடுவாங்களோங்கிற பயம் இருக்கும். ஆனால் இந்த போதும் என்கிற மனது ஏன் பிச்சைக்காரர்களோட ஒப்பிட்டு தெரியுங்களா? அநேக பாடங்கள் ஏன் பிச்சைக்காரர்களோட ஒப்பிடு ஆகுது தெரியுங்களா? ஏன்னா நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்ம அனைவருமே அப்படித்தான் தரித்திரர்களா தான் இருக்கிறோம். சகல உதவியும் யாரை நோக்கி காத்திருக்கிறோம்? தேவனை நோக்கி. சொல்லும் போது ராத்திரி திருவோட்டுல விழக்கூடிய அந்த சாதத்தை சாப்பிட்டுருவாரு, அங்கனே கையை கழுவுவாரு, அந்த இடத்துலயே பஸ் ஸ்டாண்ட்லயே ரயில்வே ஸ்டேஷன்லயே படுத்திருக்கிறவங்கள நம்ம பாக்குறோம். காலையில எழுந்து அங்க கிடைக்கக்கூடிய தண்ணீர்ல குளிச்சுட்டு அந்த இடத்துலயே தன்னுடைய டவுல் எல்லாம் காய வச்சுட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் காலை உணவுக்கு யாராவது போடுவாங்களான்னு எதிர்பார்ப்பாரு. இவர் உடம்புலயே ரத்தம் தான் ஓடுது, அவரும் தூங்கி எந்திரிக்கிறாரு, அவரும் சாப்பிடுறாரு. ஆனா அந்த போதும் என்கிற மனது இவங்களை அடுக்குமாடி குடியிருப்புக்கோ ஏசி காருக்கோ பெரிய பெரிய பிசினஸ் செய்யணும்னோ வழி நடத்தாம இருந்த இடத்திலேயே வாழ்ந்து இருந்த இடத்திலேயே மறிக்கிற வரைக்கும் அவங்களை வழி நடத்திடுது. ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒரு கடவுளை அவங்க என்ன பண்றாங்க? நம்புறாங்களா இல்லைங்களா? அப்ப அந்த போதும் என்கிற மனது உண்மை கடவுளை தெரியலனாலும் இன்னைக்கு எனக்கு இறைவன் படி அளப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாராவது தான தர்மம் கொடுத்தா கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி வாங்குறாங்க. நிறைய பிச்சைக்காரர்கள் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்களை கடவுள் நல்லா வச்சிருக்கணும் சொல்லிட்டே வாங்குவாங்க, காசு கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாலும். ஏன் அப்படின்னா, இந்த உணவை நான் கொடுக்கல, நீங்க கொடுக்கல, எனக்கு உங்களை அமைச்சு கடவுள் தான் எனக்கு கொடுத்தாருங்கிறத ஒவ்வொரு தரித்திரர்கள் என்ன பண்றாங்க? அப்ப போதும் என்கிற மனநிலை எதை வெளிப்படுத்துறாங்க? நாங்க தினசரி கடவுளை சார்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு மற்ற காரியங்கள் மேல அதிக ஆசை இல்லைங்கிறத ஒரு தரித்திரருடைய லைஃப்ல நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப அது நமக்கு இருந்தாதான் பிறனுக்குண்டான யாதொன்றை நம்ம என்ன பண்ண மாட்டோம், இச்சிக்க மாட்டோம் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ, எனக்கு இது போதும். அடுத்த வார்த்தை தேவபக்தி. தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்பது அந்த போதுங்கிற மனது தேவன் என்னை எல்லா விஷயத்திலையும் நடத்துவாருங்கிற நம்பிக்கைக்கு என்னை வழி நடத்துறது இல்லைங்களா? அப்ப போதும், தேவன் பார்த்துக்குவாரு சொல்லும் போது எந்த கிரைமும் பண்றதுக்கு மனநிலையை யோசிக்காது, திராணிக்கு மேலாக சொத்து சேர்க்க முயற்சிக்காது. இன்னைக்கு மேக்சிமம் சத்திய பாதையை விட்டு வழி விலகி அதிகப்படியாக சம்பாதிக்கணும் உலகத்துக்குள்ள முன்னேறணும் ஒருவேளை தாட் வச்சிருக்கிறவங்க எதை வெளிப்படுத்துறோம் தெரியுங்களா? அப்படி செஞ்சோம்னா தேவனை விட இந்த பணமும் காசும் சொத்தும் எங்களை விடுவிக்கும் என்பதை அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க.
கேட்டா சொல்றாங்க இல்லைங்களா, எந்த நேரமும் டைம் இல்ல பிரதர், டைம் இல்ல பிரதர், டைம் இல்ல பிரதர், பிசினஸ். இன்னும் சொல்ல போனா பிசினஸ டெவலப் பண்ணிட்டே வேற போவாங்க, அதுலயே ஊறி போயிருப்பாங்க. அவங்க எதை தெரிவிக்கிறாங்க தெரியுங்களா? விடுவிக்காத உடைமைகள் எங்களை விடுவிக்கும், தேவனை விட நாங்க இந்த பணங்காசு ஆஸ்தி அந்தஸ்துல அதிகம் பற்றுறுதி கொண்டிருக்கிறோம் வெளிப்பாடு. ஒருவேளை இல்லைன்னு சொன்னோம்னா இந்த வசனத்துக்கான விளக்கம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் புது சிருஷ்டிகளுடைய தாரக மந்திரமா இருக்கணும். இது இருந்துச்சுன்னா பேராசையும் வராது, சுயநலமும் வராது. பேராசை, சுயநலம், பொறாமை இதுக்கெல்லாம் வழி நடத்தி அது மிகப்பெரிய பிறனுக்கானவற்றை இச்சிப்பதற்கும் சேர்த்து நம்மளை என்ன பண்ணுது, வழி நடத்துது என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்ப இவ்விதமாக இது சாத்தானுடைய கொடிய குணம் என்பதை நாம கண்டறிந்தவர்களாக சகலவிதமான பேராசை, பெருமை, அதிகப்படியான ஆசை, சுயநலம் இவைகளை எதிர்த்து நம்ம போரிடக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை இந்த வசன பகுதிகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மேற்கொண்டு சில காரியங்களை புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு பிரமாணங்கள்லையுமே நம்ம அடிஷ்னலா பிற்பகுதியில ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாருங்கிற ஒரு பகுதியை ஒதுக்கி பார்த்துட்டே வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் பிரமாணங்களை உயர்த்தினார் என்று இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாடத்தினுடைய முதல் பாடம் 14 பாடத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்துல எப்படி தோத்து போனாங்க, தேவன் எப்படி அதை மகிமைப்படுத்தினார், அதை எப்படி உயர்த்தினார்னா தன் மகனை வச்சு. இஸ்ரேல் ஜனங்களால விரலால் கூட சுமக்க முடியாத அந்த பிரமாணங்களை கர்த்தர் இயேசு கனப்படுத்தி உயர்த்தி மனிதர்களால் செய்ய முடியாததை மற்றொரு மனிதனை வைத்தே, பலவீனமான சரீரத்தில் உள்ளவர்களால் செய்ய முடியாததை பரிபூர்ணமான சரீரத்துடன் கூடிய தன் மகன் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தை கனப்படுத்தி அதனுடைய தரத்தை உயர்த்தி மனிதர்களால் செய்யக்கூடியதுதான் என்று அவர் நிரூபிச்சு காமிச்சார் இல்லைங்களா. இதுதான் அவர் பிரமாணங்களை தரம் உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார் என்று நம்ம பார்த்தோம். இப்ப அப்போஸ்தலர்களுடைய சில ஆலோசனைகளை கடந்து இந்த போதும் என்கின்ற மனது நமக்கு வேணும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்தணும் அப்படின்னா ஆண்டவர் மேற்கொண்டு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றார். இந்த போதும் என்கின்ற மனது வேணும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் நம்ம சிறைப்படுத்தணும்னா ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் பர்சனலா கர்த்தருடைய அட்வைஸ் என்ன. லூக்கா 12:15 தொடங்கி 21 முடிய. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்காமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். 21 வரைக்கும் படிச்சீங்களா? இப்ப 1 வாசிங்க மறுபடியும் 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களால தவறவிடப்பட்ட எல்லா பிரமாணங்களுக்குமே புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் இயேசு ஆன்சர் கொடுத்திருக்காரு. அந்த பிரமாணங்கள் எப்படி கடைபிடிக்கப்படணுங்கிறதுக்கான டிப்ஸ் நமக்கு கொடுத்துறாரு. இப்ப பொருளாசையில ஊறி போறதுதான் பிறனுக்கு உண்டானவைகளை இச்சிப்பதற்கு அடித்தளமாக இருக்கு. அந்த பொருளாசையை நீங்க ஜெயிக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. வாசிங்க மறுபடியும். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இப்போ புது சிருஷ்டிகள் கவனத்தில் வைக்க வேண்டியது, ஆசை தூண்டும். நிறைய சேகரிங்க, நிறைய சம்பாரிங்க அப்படின்னு பேர் ஆவலை தூண்டி விடும். ஆனா என்ன சொல்றாருன்னா, இதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியுமா? இன்னைக்கு நம்மளுக்கோ நாளைக்கு மனுக்குலத்தில் யாருக்கோ ஜீவன் இதனால உண்டாயிருமான்னு கேட்கிறார். ஆஸ்தி அந்தஸ்துகளை சேர்த்து வைப்பதினால் மரித்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஜீவனை
உயிருடன் கொண்டு வந்துட முடியுமா? முதல்ல இந்த சிந்தனையில இருந்து ஆரம்பிக்கிறார். அப்புறம் அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். இப்ப ஊமை, சரிங்களா? முதல்ல சிந்திக்கிற கேள்வியை முன் வச்சுட்டு அடுத்து உதாரணம் ஊமைக்கு போறாரு. ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. பாருங்க, நிறைய விளையுது, நிறைய சொத்து அவர்கிட்ட இருக்கு, ஆனா அதை சேகரிச்சு வைக்க இடம் இல்லையா? மறுபடியும் அதுக்காக இடங்களை என்ன பண்றாரா? விஸ்தாரப்படுத்துறாரா? அதை மறுபடியும் விளைஞ்சதை பூராத்தையும் என்ன பண்ணுறேன், சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு. இது இன்னைக்கு மனிதர்களுடைய, கோடீஸ்வரர்களுடைய மனநிலை, மனநிறைவு. 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கும்பாங்க, சொல்றாங்களா இல்லைங்களா? இந்த பணக்கார்ட்ட இருக்கக்கூடிய சொத்தை புடுங்கினா இலங்கையில இருக்கக்கூடிய கடனை பூரா அடைச்சிடலாம், இந்த பணக்காரர் இருக்கக்கூடிய சொத்தை புடுங்கினா இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய கடனை பூரா அடைச்சிடலாம், இந்த பணக்காரர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாருன்னா ஜப்பான் கடன் அடைஞ்சிடும், இப்படி எல்லாம் சொல்ற அளவுக்குலாம் உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய 100-150க்குள்ள பணக்காரங்க இருக்காங்க, தெரியுங்களா? இந்த பணக்காரங்க தான் உலக வர்த்தகத்தை நியமிக்கிறாங்க, இவங்க தான் அரசியலை தீர்மானிக்கிறாங்க. நிறைய நடந்து நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் வெளியில இருக்கு, வெளிப்படாத விஷயங்கள். இவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன தெரியுங்களா? 7 தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எதன் மேல் நாட்டம்? பணம், ஐஸ்வர்யம். அங்க விலை நிலையம் பத்தி, தானியம் பத்தி சொல்றாரு. நாம இந்த காலகட்டத்துல இவைகளை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எதன் மேலெல்லாம் விடுவிக்க முடியாத காரியங்கள் மேலெல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அந்த அனைத்து நம்பிக்கைகளையும் இது குறிப்பதாக நாம புரிந்து கொள்ளலாம். வாசிங்க தொடர்ந்து. என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, இப்ப தேவன் பட்சத்திலிருந்து இது போன்ற ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்களுக்கு அல்லது ஐஸ்வர்யத்தின் மேல முழு நாட்டம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தேவன் தன்னுடைய மனநிலையிலிருந்து எப்படி பதில் கொடுக்கிறார் அதை கர்த்தர் விவரிக்கிறார். மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது பெயர் சபையில ஆத்மாவை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனமெல்லாம் வழி நடத்தி இருக்கும். ஆத்மா தனியா ஒண்ணு இருக்குன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்று ராத்திரி நீ மரிச்சேனா எப்படி, உன் ஆத்மா மரணம் அடைஞ்சதுன்னா நீ என்ன செய்வங்கிற அந்த ஒரு சிந்தனையை எங்க கேட்கிறார். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இப்ப வாரிசு கூட இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க கூட வாரிசுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. ஒருவேளை இந்த மனுஷனை சேர்த்து வச்சிருக்கிற மனிதனை குறித்த கர்த்தர் உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது வாரிசு கூட அங்க இல்லாத மாதிரி தெரியுது. அப்ப நீ சேர்த்து வச்சது யாருக்கு போகும்? அதுக்காக களஞ்சியங்களை கட்டி இடத்தெல்லாம் விஸ்தாரமாக்கி அந்த பொருள்களை சேகரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இடத்தை அதிகப்படுத்துற, யாருக்கு போகுது இது அப்படி கேட்கிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்ப புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு நச்சுன்னு ஒரு பதில் கொடுக்கிறாரு. தேவனிடத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. உங்களுடைய சேகரிப்பு எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கணும், தேவனிடத்துல இருக்கணும். ஆனால் விடுவிக்க முடியாத காரியங்கள் மேல பொன்னும் பொருளும் சொத்தும் சேகரிச்சு வைக்கிறீங்கன்னா, ஒண்ணு நீங்க மறைச்சு போயிட்டீங்கன்னா, அதான் உங்க ஆத்மா இன்று ராத்திரி நாங்க சொல்றாரு இல்லைங்களா, அவனுடைய ஆத்மா இன்று ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா அந்த மனிதன் இறந்து போறான். அவன் அவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சு, அது யாரு? உலக மனிதர்கள் சேர்த்து வைக்கிறது மத்தவங்க சாப்பிட்டு போறதுக்கு தான் இருக்க போகுது மகாபத்திரவத்துல, இல்லைங்களா? யாருக்கும் சொந்தம்னு என்ன பண்ணிட முடியாது, எதையுமே சொந்தம் கொண்டாடவே முடியாது. உலகத்தான் எல்லாம் அநீதிமான் சேர்த்து வைக்கிறது போறான், நீதிமான்கள் சொந்தமாக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல முற்பிதாக்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ண போறாங்க, அப்புறம் உலக ஜனங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க போறாங்க. அப்ப தேவனிடத்துல சேர்த்து வைக்கிறதுனா என்ன? இப்ப பிறனுக்கு உண்டானவைகளை இச்சிக்கிறதுல நாட்டம் போறதுல பேராசை, பொருளாசை, சுயநலம், தற்பெருமை இதெல்லாம் வந்துருச்சுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே பிறனுக்கு உண்டானவைகளை இச்சிக்கணுங்கிற இடத்துக்கு நம்மளை வழி நடத்துது. இப்போ பாருங்களேன், சிலர்கிட்ட கார் கலெக்ஷன் இருக்குன்றாங்க. கார் கலெக்ஷன், கார் இருக்குதாங்கிறது நமக்கெல்லாம் இன்னைக்கு கேள்வி, 2 வீலர் இருக்குதாங்கிறது கேள்வி. சிலர் சொல்றாங்க கார் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கு தெரியுமா? முதல்ல இது வச்சிருந்தாரு, அப்புறமா பென்ஸுக்கு மாறினாரு, அப்புறமா டவேரா வாங்கினாரு, இப்ப டொயோட்டா வாங்கினாரு, சுமோ வச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி, இப்படி எல்லாம் வரிசையா சொல்றாங்க இல்லைங்களா? ஆடி காரு, இப்படி வரிசையா சொல்றாங்க. என்னன்னா
இன்னொரு பணக்காரர் வச்சிருக்கிறது கண்டிப்பா தான் வீட்டிலேயே நிக்கணுங்கிறது இன்னைக்கு பணக்காரர்களுடைய மைண்ட் செட்டப். இன்னொருத்தர் வீடு கட்டக்கூடிய அந்த மாடலை பார்த்துட்டு தன்னுடைய ஊர்ல நானும் அது மாதிரியே கட்டணும் அப்படிங்கிறாங்க. இது நியாயமான தேவையா, தேவையற்ற ஆசையா? என்ன சொல்ல போனா இந்த இடத்துல பிறனுக்கானவைகளை இச்சிக்கிறது தானே வருது. என்னிடம் ஒரு பொருள் இருக்கணுங்கிறது என்னுடைய நியாயமான ஆசையா இருக்கலாம். ஆனா இவங்க கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு பொருள் என்கிட்ட இருக்கணும்னு நினைச்சா, இன்னொருத்தர் சட்டை போட்டா அது மாதிரியே போடணும்னு நினைக்கிறது, இன்னொருத்தர் செருப்பு போட்டா அந்த செருப்பு என் காலில் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு உதாரணமா சொல்லலாம். பிறரை பார்த்தவொடனே நமக்கு ஒரு அட்ராக்ட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துலயே நம்மளுடைய என்ன சொல்றது தனித்தன்மையை நம்ம இழக்கிறோம். எனக்குன்னு ஒரு தனி மேனரிசம் வேணும், எனக்குன்னு அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். என்னுடைய பலன் என்ன நான் உணர்ந்திருக்கணும், என்னுடைய சேமிப்பு என்னுடைய சம்பாத்தியம் என்ன நான் உணர்ந்திருக்கிறேன்னா நான் என்னுடைய லிமிட்ல, இதான் மனக்கட்டுப்பாடு, ஒரு லிமிட்ல நான் இருப்பேங்கிறது. பிறர் வச்சிருக்கிறத பார்த்து நம்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பணக்காரர்களுடைய மைண்டுக்கும் உதாரணத்தை கொடுத்துருக்கிறோம். ஆக மொத்தம் என்னிடம் இல்லாத ஒன்றை நான் இது மாதிரி இருக்கணும்னு விரும்பிட்டாலே, இந்த மாதிரியில ஒரு வீட்டை கட்டணும், இந்த மாதிரி ஒரு வாகனத்தை உருவாக்கணும், இது எல்லாமே. அதனாலதான் அந்த கட்டளையில என்ன வந்துச்சு, பிறனுடைய மனைவியை, பிறனுக்கான வீட்டை, பிறனுக்கு உண்டான யாதொன்றையும்னா அதுல எல்லாம் உள்ளடக்க என்கிட்ட இல்ல, ஆனா இன்னொன்னு நான் என்ன பண்ணிக்குவேன், அது மாதிரியே இதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டாலே 10ஆம் கட்டளை அனைத்திலும் என்ன ஆகுதுங்க, மீறப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் சொல்றாரு, நம்ம இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிற திராணிக்கு மேலான எந்த விஷயமும் வரப்போற ஆபத்து காலத்துல நம்மளை விடுவிக்கிறது இல்ல. இப்ப தேவனிடத்துல ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறது எப்படிங்கிறத நீங்க அடுத்து வாசிங்க. அதே அதிகாரத்துல லூக்கா 12லயே 33, 34 படிங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன சொல்ல வர்றாரு, அதாவது ஆண்டவருடைய ஆலோசனைகளை எல்லாம் பின்பற்றுவது, ஓப்பனா சொன்னா அதுக்கு முழு சரண்டர் மைண்ட் வேணும், அப்பதான் பின்பற்ற முடியும். கர்த்தர் இயேசு ஒரு விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாத்தி ஜெயித்து இந்த பாதையில நீங்க போங்கன்னு கத்து கொடுக்குறாரு. அவர் எளிமையா சொல்லிடுறாரு. ஆனா இதை வாங்குறதுக்கே இந்த அட்வைஸை வாங்குறதுக்கே இருதயத்துல ஒரு தூய்மை வேணும். அதை வாங்கி கெட்ட கிரியைகளை கழிச்சு போட்டு ஒரு புதிய ஒரு முயற்சியில நம்மளுடைய ஆவியை எடுத்து கட்டுறதுக்கு இன்னும் பெரிய மனசு வேணும். அதான் அந்த வாலிபன், உனக்கு உண்டான யாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடு, இன்னமும் உன்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லும் போது விசனத்தோடே போனான். அவ அந்த அளவுக்குலாம் பிரமாணத்தை என்னால கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு போறதா அதனுடைய அர்த்தம். அதான் இங்க சொல்றாரு, இப்படி எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து சேர்த்து விடுவிக்காதவைகள் மேல நீங்க கவனம் வைக்கும் போது, நம்பிக்கை வைக்கும் போது, ஒரு நாள் ராத்திரியில இறந்து போயிட்டீங்கன்னா அது யாருக்கு நீ விட்டுட்டு போற, மதிகேடனேன்னு சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று பிச்சை கொடுங்கள். இங்க ஆன்சர் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு மனநிலை நமக்கு கீழே இறங்கணும்னா, எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தணும்னா, உங்ககிட்ட ஒருவேளை எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தரித்திரருக்கு கொடுக்கறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிடுங்க. பிறனுக்கானவைகள் மேல நாட்டம் வராது. படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை 33, 34. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது என்ன பழமையாய் போகாத பணப்பை, அப்புறம் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து. பிரதர் ரசலுடைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, பழமையாய் போகாத பணப்பை, அப்புறம் குறையாத பொக்கிஷத்தை. குறையாத பொக்கிஷம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பேங்குகளை சொல்றாரு, எவ்வளவு போட்டு வச்சாலும் திவால் ஆயிடும்ன்றாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பேங்க்ல நம்ம சேர்த்து கேட்கறாங்கல்ல, உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது கேட்கறாங்க இல்லைங்களா? இப்ப எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அந்த வங்கி திவால் ஆகும் போது என்ன ஆயிரும், 1 லட்சம் போட்டவனுக்கும் போயும், பல கோடி வச்சிருக்கிறவங்களுக்கும் போனதுதான். அப்ப அது என்ன ஆகுது, பழமையாய் போகாத பணப்பைனா பரலோகத்துல ஒரு பொக்கிஷம் சேர்த்து வைங்க, அந்த பை கிளியாது. அந்த பொக்கிஷங்கிறது அது ஒரு லாக்கர் பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த லாக்கர் என்ன ஆகாது, டேமேஜ் ஆகாது, திவால் ஆகாது. அந்த வங்கி திவால் ஆகாது. குறிப்பா அடுத்த வார்த்தை, பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆமா, திடீர்னு புரட்சி ஏற்பட்டுறாது. அங்க ராணுவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு கொண்டு இன்னைக்கு ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மேல குண்டு போட்டு
அந்த வர்த்தக மையங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி ஜன குடியிருப்பு பகுதியிலெல்லாம் குண்டு போட்டு இன்னைக்கு குடியிருக்கவே தகுதி இல்லாத அளவுக்கு தேசங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப சமீபத்திய நாட்கள்ல நடந்த அந்த தேசங்களுக்கு இடையே இஸ்ரேலுக்கும் காசா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நடந்த அந்த இஸ்லாமிய தேசங்களுக்கு எதிராக நடந்த அந்த போட்டிகள்லாம் சண்டைகள்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பகுதிகள் மனித குடியிருப்புக்கு ஏற்றவா இருந்ததெல்லாம் அங்க எத்தனை வர்த்தக மையங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு பேங்க் இருந்திருக்கும், எவ்வளவு பேருடைய எதிர்கால கனவுகள் அதுல இருந்திருக்கும். எல்லாம் என்னாச்சுங்க? கண்ணங்கரேன்னு சாம்பலா பார்த்தோமே. இந்த மாதிரி பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வச்சா திவால் ஆகாது, பூச்சி அரிச்சிடாது, திருடர்கள் கண்ணம் விட்டு திருட மாட்டாங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ இருதயமும் அங்கே இருக்கு. வேற மாதிரி நம்ம யோசிச்சிடக்கூடாது. அப்ப பரலோகத்துக்கு ஒரு பேங்க் பாஸ்புக் இருக்குமோ அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய 1 லட்சம் 2 லட்சத்தை பேசாம பரலோகத்துல போட்டு வச்சிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் பத்திரமா பாத்துக்குவாரு. தேவனிடத்துல இருக்கக்கூடிய பேங்க்ல அப்ப நம்ம பணம் காசு சரியா இருக்கும் போல் இருக்கு அப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா பரலோகத்தில் பொக்கிஷம்னா என்னன்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 34 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்ப இருதயம் சம்பந்தப்பட்டது இது. நம்ம நேரடியான பேங்க் லாக்கரை பத்தி அவர் பேசல. அப்ப சேர்த்து வைக்க கூடாத பொக்கிஷம் உலகத்துக்குரியது. ஒரு குண்டு போட்டா முடிஞ்சு, ஒரு வியாதி வருத்தங்கள் வந்தா முடிஞ்சு, பஞ்சம் கொள்ளை நோய் வந்தா முடிஞ்சு, மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி பிறனுக்கானவைகளை இன்னைக்கு பொருளாதாரங்களை இச்சிக்கிறது நியாயமா இருக்கும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அடுத்து சேர்த்து வைக்க வேண்டிய விஷயங்களை குறித்து மத்தேயு 19 வசனம் 21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இப்ப அங்க விடுபட்ட ஒரு வார்த்தை இங்க வந்திருக்கு. பரலோகத்துல சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷம் ஒண்ணு இருக்கு. முதல்ல அங்க பிச்சைக்காரர்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். தரித்திரருக்கு கொடுங்கிறத அங்க வேற விதமா படிச்சோம். கிளியாத பணப்பையை உடையவர்களா இருங்க. இங்க கூடுதலா ஒரு வார்த்தை வருது. இதுதான் பரலோகத்துல சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷம் என்று சொல்றார். என்ன சொல்றார்? மறுபடியும் படிங்க 21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இப்ப இந்த வசன பகுதிகளில் எல்லாம் உற்று கவனிக்கும் போது பரலோகத்துல நம்ம சேர்க்கக்கூடிய பொக்கிஷம்னு எதை சொல்ல வர்றாரு? சேர்க்க கூடாதவைகள் பூமிக்குரியது, பரலோகத்திலே சேர்க்க வேண்டிய பொக்கிஷம் என்று லூக்காலையும் மத்தேயிலையும் அழியாத ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்க திருடர்கள் திருட மாட்டாங்க, இதனால உங்களுக்கு பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாகுது அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் அங்க உருவாக்க சொல்றாரு. அந்த அக்கௌண்ட்டை டெவலப் பண்ண சொல்றாரு. அதை சேகரிச்சு வைங்க, அதுக்காக பெரும் முயற்சி எடுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப நீடித்து இருக்கக்கூடிய பரலோக பொக்கிஷம் என்பதை என்னவாக குறிப்பிடுகிறார் கர்த்தர்? கேரக்டர். பூரண சர்க்குணம் ஆகணும்னா கேரக்டர் வேணும். இப்போ பரலோகத்தின் பேங்க் பாஸ்புக்ல டெய்லி நம்ம என்ட்ரி போடுறோமா? இன்னைக்கு நம்ம பேங்க்குக்கு பாஸ்புக் எடுத்துட்டு போறோம், அது ஆக்டிவ்ல இருக்கா இல்லையான்னு கூட கேட்டு 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் எடுத்து போனா என்ட்ரி போடவே இல்லைங்க நீங்கன்னு. இப்ப என்ட்ரி போடுறதுன்னா என்ன? பணம் போடுறோமோ இல்லையோ பாஸ்புக் என்ன பண்ணி வச்சிருக்கணும்? புழக்கத்துல இருக்கணும், என்ட்ரி போட்டு வச்சிருக்கணும் சொல்றாங்க. இப்ப பரலோகத்துல இருக்கக்கூடிய பொக்கிஷத்துக்கான நாம போட்டு வைக்கக்கூடிய பணம், தினசரி என்ட்ரி போடுறது என்னவா இருக்கணும்? நம்முடைய குணநலங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதுல நாட்டம் இருக்கோ அதுலதான் உங்களுடைய மனநிலை இருக்கும். அப்படின்னா பூமிக்குரிய பொருள், பணம், காசு, பதவி, உடைமைகள், வீடு, வாகனங்கள் நம்மளை விடுவிக்கணும்னு நினைச்சோம்னா மனசு புறா டே நைட்டா அதுக்குள்ளேயே இருக்கும். மரணம் வரும்போது அது நம்மளை காப்பாத்தாது. பரலோகத்துல பொக்கிஷம் என்பது ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகளை நமக்குள்ளாக வளர்ப்பது, தான தர்ம சிந்தை, சகோதர சகோதரிகள் மத்தியிலே ஒருவருக்கொருவர் நம்ம காட்டக்கூடிய பரிவு, அன்பு, யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம், விசேஷ விதமாக விசுவாசிகளுக்கு, விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்ய கடவோம்னு சொல்லும் போது தினசரி இந்த உலகத்துக்குள்ள நமக்கு நிரந்தர வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் இன்றைய நாள்ல என்னுடைய கேரக்டரை நான் வளர்த்து எடுப்பதற்கு என்ன சிறிய பிரயாசப்பட்டேன், எனக்குள் பொறுமையை நான் காத்து நடந்தேனா, எனக்குள் விசுவாசத்தை நான் வளர்ப்பதற்கு என்ன முயற்சி பண்ணேன், எனக்குள் போதும் என்கிற மனநிலை வேணும் அப்படின்னா இன்றைய நாள்ல நான் வெட்டி எரிந்திட்ட தீமையான விசக்கணிகள் இது, எனக்குள்ள ஆவியின் கனிகளை உருவாக்குவதற்கு நான் பட்ட பிரயாசம் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவன் அனுமதித்ததுல நான் எத்தனை பேர்கிட்ட பொறுமை காமிச்சேன், எவ்வளவு பேருக்கு விட்டு கொடுத்து போனேன், எவ்வளவு பேரிடம் கைமாறு கருதாத அன்பை காமிச்சேன்,
என்னிடம் வந்து ஒரு தான தர்ம சிந்தையோடு பிச்சை கேட்ட ஒருவரிடம் என்னிடமிருந்து எடுத்து கொடுத்துட்ட உடைமைகளை எந்த அளவுக்கு முழு மனதோடு கொடுத்தேன், அல்லது பிறர் பார்க்க நான் கொடுத்தேனா, சுயநல எண்ணத்தோடு கொடுத்தேனா? இதுதான் கர்த்தர் தேவன் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பரலோகத்தினுடைய அந்த புக் ஓபன் ஆகுது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கான அக்கௌண்ட்ல நல்ல கனிகளை நம்ம நல்ல பொக்கிஷத்தை எங்க மேல சேர்த்து வச்சிருக்கிறோமா? தவறான விஷயங்கள் நம்மளை குறிச்சு அக்கௌண்டா போகுதான்னு அந்த பேங்க்லயும் டெய்லி போகுது அக்கௌண்ட். எவ்வளவு பணங்காசு சம்பாரிச்சோங்கிறத தேவன் அதுல நம்ம பாக்குறதே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில், அழிந்து போகிற உலகத்தில் பொக்கிஷமாக எண்ணிக்கொண்டு தங்களை விடுவிக்கும் என்று எண்ணிக்கொண்டு பணங்காசு சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஜனங்களுடைய மனநிலை இருக்கக்கூடாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப தினசரி அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பார்வையில் நல்ல சாட்சி, அதுவும் நம்ம பொக்கிஷத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய ஒன்று. குணநலங்களை சம்பாதிக்கணும், நல்ல ஆவியின் கனிகளை, அன்பு சார்ந்த குணலட்சணங்களை நமக்குள்ள வளர்த்து எடுக்கணும். சாட்சி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்ற ஒற்றை சொல் 2 முறை ஒலித்தது கர்த்தர் இயேசுவுக்கு ஆதரவாக. ஒரு முறை ஞானஸ்தானத்தின் போது, மறுமுறை மரணத்திற்கு முன்னதாக மறுரூப மலையில. அந்த 2 சாட்சியிலையும் பிதாவாகிய தேவன் கர்த்தரை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்துறதை விட கர்த்தர் இயேசுவுக்கு பெரிய வேலை இருந்ததில்லை பூமியில. இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என்னுடைய சித்தம் செய்யறதை தவிர என் மகன் வேற எந்த வேலையுமே அவர் செய்யறது இல்லை அப்படிங்கிறத பிதாவாகிய தேவன் நேரடியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன கருத்து. புரியுதுங்களா? என் பிதாவின் சித்தம் செஞ்சு அவருடைய வேலையை முடிப்பதே எனக்கான பானமாகவும் போஜனமாகவும் இருக்கும் என்பது கர்த்தர் இயேசுனுடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கணும் என்கின்ற ஒரே நோக்கமே கிறிஸ்துவுடையதாக இருந்துச்சு. பார்க்கிறவங்க எல்லாம் சாட்சி சொன்னாங்க, அவரை கண்டோம், தேவகுமாரன் இப்படித்தான் இருப்பாருன்னா இவரை பார்த்தா நாங்க கத்துக்க முடிஞ்சு. இவரை போல யாரும் பேசினதில்லை, அவரை போல யாரும் நடந்துகிட்டதில்லை. தேவன் அவரை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணியிருந்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இதெல்லாம் பரலோகத்தின் பொக்கிஷம். சத்ருவை சிநேகித்தார், கைமாறு கருதாமல் எல்லாரிடத்திலும் அன்பு காமிச்சாரு, துரோகிகளா மாறினவங்க மேலே அன்பு காமிச்சார். இது எல்லாம் பரலோகத்தின் பொக்கிஷம். அவருடைய மனது, அவருடைய எண்ணம் முழுக்க பிதாவாகிய தேவன், அவருடைய சித்தம் எல்லாருக்கும் நன்மை செஞ்சார். சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல, தன் தாய்க்கும் இறுதி கடமையை கரெக்டா செஞ்சுட்டு போனார். தரித்திரர்கள், பிச்சைக்காரர்கள், வியாதியஸ்தர்கள்னு யாரையும் அருவருப்பா பார்க்கல. இதெல்லாம் பரலோகத்தில் அவர் சேர்த்து வச்ச பொக்கிஷம் இல்லையா? அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்கா 16:9 கூட வாசிங்க. லூக்கா 16:9 ரொம்ப முக்கியமான வசனம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ரொம்ப 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 டச்சிங்கான வசனங்க அது. எந்த அளவுக்கு நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வசனம் இது, எந்த அளவுக்கு நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய வசனம்னு யோசிச்சீங்கன்னா, நீங்கள் மாளும் போதுன்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நீங்க சாகும் போது. நித்திய வீடுனா பரலோகம். இப்ப பரலோக வீட்டுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவங்க தான் நீங்களும் நானும். இப்ப நம்ம சாகும்போது அந்த வீட்டுல நம்மள சிலர் இன்வைட் பண்ண ரெடியா காத்திருக்கிறாங்க, வரவேற்க காத்திருக்கிறாங்க. எந்த வீட்டுல? நித்திய வீடாகிய பரலோகத்துல. இப்ப அந்த வீட்டுக்கு நம்ம போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம சிந்தை என்னவா இருக்கணும்னா, இன்னைக்கு அற்பமான உலக காரியங்கள்ல வெட்டு குத்து சண்டை சொத்து தகராறு வாக்கியா தகராறு நிலத்தகராறு பணத்தகராறுன்னு போயிட்டு இருக்கா? இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் வன்முறைகளுக்கும் தீவிரவாதங்களுக்கும் அடித்தளம் என்ன? பிறருடைய உடைமைகள்ல தலையிடுவது. ஒரு அடி பக்கத்துல செவுறு கட்டிட்டா போச்சு, அடுத்தவங்க வீட்டு இடத்துல ஒரு அடி எக்ஸ்ட்ரா அஸ்திவாரம் தோணுனா என்ன ஆயிடுது? உடனே அந்த இடத்துல வெட்டிக்கிட்டாங்க குத்திக்கிட்டாங்க, மறுநாள் ஒருத்தர் செத்துட்டார். நியூஸ் படிக்கிறோமா இல்லைங்களா? இது உலக மனிதர்களுடைய மென்டாலிட்டி. புரியுதுங்களா? ஆனா புது சிந்தைகளுக்கு என்ன சொல்றாரு? புது சிருஷ்டிகளுக்கு, நீங்க அங்க போறீங்க இல்லையா, எப்படியாவது விட்டு கொடுத்து அயலகார் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட எல்லாரிடத்திலையும் நண்பர்கள் மத்தியில இவங்க எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. இவங்க கூடுமான வரைக்கும் நம்ம கூட பிரச்சனை வேணான்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிருவாங்கிற ஒரு சாட்சியை வாங்குங்கிற. அப்ப நித்தியமான வீட்டுல நம்ம எல்லாரும் ஏத்துக்கணும்னா அநீதியான உலக பொருள்களை நண்பர்களை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. பிடிக்காதவங்களுக்கு கூட
உங்களுடைய ஒரு 1000 ரூபாயை விட்டு கொடுத்து போயிடுங்க. உங்களுடைய கையகலம் இடத்தை விட்டு கொடுத்துருங்க. தர்க்கிக்காதீங்க, சண்டை போடாதீங்க. ஒண்ணு சொந்த பந்தமா இருப்பாங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரரா இருப்பாரு, ஒரே ஊருக்காரரா இருப்பாரு, நம்ம பார்த்தவங்களா இருப்பாங்க. பட் இவங்க யாருமே பரலோக ரட்சிப்புக்கு பிரயாசப்படல. அவங்கலாம் பூலோக ரட்சிப்புல வர போறாங்க. இப்ப தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறது அற்பமான அநீதியுள்ள பொருள். இந்த அநீதியுள்ள பொருள்னால ஏன் நம்மளால நண்பர்களை சம்பாதிக்க முடியல அப்படின்னா, இவைகள் எல்லாம் அழிவுக்குரியது என்று இன்னும் சரியா உணரல. பூமிக்குரிய எல்லாமே அழிவுக்குரியதுங்கிறது இருதயத்துல ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா, ஏன்னா வேலை சொல்லிட்டாரு தெளிவா, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்க ராணுவ புரட்சி கிடையாது, பூச்சி அரிக்காது, பேங்க் திவாலாகாது. அப்படின்னா கேரக்டரை வளங்க, நல்ல சாட்சிகளை உருவாக்குங்க, தேவனுக்கு முன்னாடி தினசரி நல்ல மதிப்பெண்களை எடுங்க. ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போறோம் இல்லைங்களா? எதனால அப்படின்னா, அநீதியான உலக பொருள்களால் மனிதர்களை சம்பாதிக்கிறதுக்கு மனநிலை இல்லை நமக்கு. காரணம், போதும் என்கின்ற மனநிலை இல்லை. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான ஐடியா நமக்கு ரொம்ப குறைவு. அதனால அழிஞ்சு போகக்கூடிய பொருளுக்காக மல்லு கட்டி நிக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் உடையவங்களை கூட நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி விடுறோம் இல்லையா? போயிட்டு போறாங்க, அவங்க கிட்ட நம்ம தர்க்கிக்க வேண்டாம் நினைக்கிறவங்களை கூட விடாதீங்கன்ற சில நேரத்துல. அப்படிலாம் விட்டு கொடுத்துறாதீங்க பிரதர் பேசுறோம் இல்லைங்களா? இது கூட தப்பான ஆலோசனை தான். வசனம் என்ன சொல்லுது? அநீதியான பொருட்கள் அது அவங்களுக்கும் நிரந்தரம் இல்லை, உங்களுக்கும் நிரந்தரம் இல்லை. பட் நீங்க போன பின்னாடி உங்களை பத்தி சாட்சி சொல்லட்டும், அதுக்காக நண்பர்களை உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க கர்த்தர் இயேசு. முடிவுரையில நம்ம வாசிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ரீப்ரிண்ட் நம்பர் 52:88 சொல்றாரு, தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிப்பவர் தன் இருதயத்தை பேராசைக்கு எதிராக காத்துக்கொள்ள வேண்டும். ரீப்ரிண்ட் நம்பர் 52:88. தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிப்பவர் தன் இருதயத்தை பேராசைக்கு எதிராக காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிறதே எங்க இருந்து தொடங்குதான்? சுயநலம், பேராசை. இதை எதிர்த்து போராடி அந்த அருமையான நல்ல குணத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. பேராசைக்கு எதிர்த்து போராடுவதே ஒரு அருமையான குணப்பண்பு. இதுதான் தேவனுக்கு பிடித்தமானதுன்னு சொல்றார். திருட்டு, கொலை, பொய்சாட்சி இவைகள் அனைத்துக்கும் முன்னிருப்பது பேராசையே. இதுவே முதலில் வருகிறது. திருட்டு, கொலை, பொய்சாட்சி, பேராசை இவை அனைத்துக்கும் முன் இருப்பது பேராசையே. இதுவே முதலில் வருகிறது. பேராசை என்பது ஒரு மனநோயாகும். வார்த்தையை பார்த்தீங்களா? அதிகப்படியான பொருளாசை, பணத்தாசை, பேராசை என்பது மனிதனுடைய மனநோய். திருப்தியே அடைய மாட்டான், பைத்தியம் மாதிரி ஆயிடுவான், சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருப்பான், எந்த எல்லையிலையும் மனுஷன் திருப்தி அடைய மாட்டான். இது மற்ற எல்லா குற்றங்களுடனும் தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. கன்க்ளூஷன் பாருங்க, 10 பிரமாணங்களுக்குமான கன்க்ளூஷன் இது. எல்லா விதமான குற்றங்களுக்கும் எதிரான ஒரு மனநோயா இருக்குது, தொடர்பு உள்ளதாக இருக்குது. ஏனெனில் எல்லா பாவங்களுமே சுயநலத்தை சார்ந்ததாகவே இருக்கின்றது. அனைத்து பிரமாணங்களையும் நம்ம மீறி நடப்பதற்கு காரணம் சுயநலம். அது ஒரு மனநோய். பேராசை என்ற மனநோயால தான் இந்த சுயநலம் பேராசைக்கு வழிநடத்தி இறுதியில மனநோயாளியாக நம்மளை மாற்றி தேவனுடைய காரியங்கள்ல முற்றிலும் நம்மளை கவனத்தை திசை திருப்பி அழிவுப்பாதையை நோக்கி நம்மளை வழிநடத்துகிறது. சுயநலம் என்பது பேராசையாகும். இது பிரமாணங்களில் இறுதியில் வைக்கப்பட்டுள்ளது. கடைசி பிரமாணமே. பாக்கி 9 பிரமாணங்களுக்கும் லாஸ்டா தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார்னா, 9 கட்டளைகளையும் நீங்க மீறதுக்கு காரணம் சுயநலம், பேராசை. பேராசை இருந்தாதான் களவு செய்வோம், பேராசை இருந்தாதான் விபச்சாரம் செய்வோம், பேராசை சுயநலம் இருந்தா மட்டும்தான் பொய்சாட்சி சொல்லுவோம், பேராசை இருந்தாதான் சகல விதமான கொலை நடக்கிறது கூட அதனாலதான் அப்படின்னு அனைத்து பிரமாணங்களுக்கும் கடைசியாக கன்க்ளூஷனா 10வது பிரமாணத்தை, பிறனுக்கு உண்டானவற்றை யாதொன்றையும் மிச்சியாதிருப்பாயாக ஏன் கொடுத்திருக்கிறார்னா, இவை முழுக்க முழுக்க சுயநலத்திலும் பேராசையிலும் அடங்குது. போதும் என்கின்ற மனநிலை மட்டுமே இதை ஜெயிப்பதற்கான விதிமுறை. வார்த்தை கர்த்தருடைய சிந்தனைகளை அழகா புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிச்சோம். இறுதியாக இந்த பிரமாணத்தை நம்ம மீறி நடப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார் பிரதருங்க. அவிசுவாசம் தான் காரணம். மற்றொரு விஷயத்துல சொல்லணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் தான் பேராசையையும் பணத்தாசையையும் அதிகப்படியான சுயநலத்தையும் எதிர்கொள்வதற்கு நம்மள வழிநடத்தும் இல்லைங்களா? ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே,
இதற்கு நம்ம சைடுல பலவீனம் அடைந்து காணப்படக்கூடிய இன்னொரு பண்பு விசுவாசம் இல்லையா? விசுவாசம் ஒருத்தருடைய வாழ்க்கையில குறையும் பொழுதுதான் தேவன் பேர்ல நம்பிக்கை போகுது. தேவன் பேர்ல நம்பிக்கை போகும்போது சுயநலம் அதிகமாய் தான் எதையும் ஜெயிச்சிருவேங்கிற எண்ணம் வருது. தன்னால எதையும் எதிர்கொள்ள முடியும், தன்னுடைய பணபலத்தாலேயோ ஆள் பலத்தாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ தேக வலிமையினாலேயோ உன்னை ஜெயிச்சிடணும்னு நினைக்கிற இடம் தான் சுயநலம். அந்த சுயநலம் அடுத்து தேவன் பேர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்க செய்து நம்மளுடைய சுயத்தின் மேல அதிகமாக நம்பிக்கையை வர வச்சிருது இல்லைங்களா? அந்த பொருள்களையும் காசுகளையும் பணத்தையும் இடத்தையும் மனித பலத்தையும் ஏன் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல மைனூட்டா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சுயநலத்தோடு கூடிய தேவன் பேர்ல இருக்கக்கூடிய விசுவாசம் போயிருது. சாத்தான் எப்ப பேராசைக்கு போனாரோ அங்க தேவன் தான் எனக்கு எல்லாம் செஞ்சார், தேவனை சார்ந்துதான் நான் இருக்கிறேங்கிற விசுவாசத்தையும் அவர் இழந்தாரு. அந்த விசுவாசத்தை இவர் இழக்கும் போதுதான் தான் சிருஷ்டிக்கப்பட்டவருங்கிறதையே மறந்து சிருஷ்டிகர் மேலேயே அவர் பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்தானத்துக்கே ஆசைப்படுற அளவுக்கு போயிட்டாரு. அப்ப அதுதான் நம்ம இறுதியாக நம்ம பாக்குறோம். ஒரு வசனத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா 10 பிரமாணங்களை நிறைவேற்றலாம். எபிரேயர் 13:5 இறுதியாக வாசிங்க. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை பணத்தாசைக்கு மட்டும் எடுத்துக்கலாமா? உடைமைகளுக்கும் எடுத்துக்கலாம், பொருளாசைக்கும் எடுத்துக்கலாம், அதிகப்படியானதை இச்சிக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு உண்டானவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து, ஏனெனில் முக்கியமான வாக்குத்தத்தம், நான் உங்களை விட்டு விலகிறதும் இல்ல, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அங்க தேவ பக்தி இறைப்பற்று, அங்கே விசுவாசத்தை தான் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க முழுக்க முழுக்க விசுவாசமும் இழந்து போகுது. பிறனுக்கு உண்டானவைகளை நம்ம எச்சிக்கும் போது அது சுயநலத்தினால. அப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, போதும் என்கின்ற மனம் வந்துடணும், பணாசையை வெறுக்க கத்துக்கணும். கூடவே நம்ம கூட இருக்கிறவர் நிறைவானவர். தேவனால் எதையும் நமக்கு கொடுக்க முடியும், எதையும் எடுக்கவும் முடியும். பட் அவர் அனுமதிக்கிறார்னாலும் அவருடைய விருப்பம் சித்தம். அவர் எடுக்கிறார், ஒரு காரியத்தை நம்ம லைஃப்ல அனுமதிக்கல அப்படின்னாலும் அது அவருடைய விருப்பம். கடைசியாக அந்த பேராகிராஃபை வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். நம்மிடத்தில் இருப்பதை எப்படி அனுபவிப்பது என்பதை அறிந்து கொள்வதும், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட மற்ற பிறருக்கு சொந்தமானவற்றின் மீதான அனைத்து ஆசைகளையும் இழப்பதே மன நிறைவின் ரகசியமாகும். பாடத்தினுடைய ஓப்பனிங்ல படிச்சோம், மன நிறைவு தான், மனதை கண்ட்ரோல் பண்றதுதான் பிறனுக்கானவைகளை இச்சையாது இருப்பாயாக என்பதின் தாரக மந்திரம். அதுக்கு தான் இங்க சொல்றாரு, நம்மிடத்தில் இருப்பதை எப்படி அனுபவிப்பது என்பதை அறிந்து கொள்வதும். போதும் என்ற மனநிலையோடு, எனக்குள்ள இருக்கிறத நான் எப்படி திருப்திகரமா அனுபவிக்கணும் என்கின்ற மனநிலையோடு அதை புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட மற்றும் பிறருக்கு சொந்தமானவற்றின் மீதான அனைத்து ஆசைகளையும் இழப்பதே மனநிறைவின் ரகசியமாக. 2 பார்ட். ஒண்ணு, என்கிட்ட இருக்கிறத நான் எப்படி வச்சு வாழணும்னு நான் கத்துக்கணும், இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். 2, பிறனுக்கானவைகள் மேல எந்த ஆசை எனக்கு வந்தாலும், பிறருடைய உடைமையின் மேல எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு எனக்கு வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆசைகளை இழக்கணுங்கிற ஒரு மனநிலை. அது எனக்கு வேணவே வேணாம், கண்ட்ரோல் மாத்திரம் இல்ல, அதை நான் முற்றிலும் விட்டு விலகுகிறேன் என்கின்றது. 2 பார்ட்டும் நம்ம கிட்ட கவனமா இருந்தா மட்டும்தான். ஒண்ணு, எனக்கு உண்டானவைகள் போதும். இன்னொன்னு, பிறனுக்கு உண்டானவைகள் மேல கடுகளவும் எனக்கு நாட்டம் வரக்கூடாது, அதுல எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம். இந்த பிராக்டிஸ் வந்தா மட்டும்தான் நம்ம எண்ணங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்த முடியும். நம்மை விட்டு விலகுகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை என்கின்ற வாக்கு தத்துவத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கவும் முடியும். கடைசியாக 2 லைன்ஸ்ல சொல்லி முடிக்கிறார் ஒரு வார்த்தை, நான் எதை எவ்வளவு பார்த்தாலும் உள்ளடக்கத்துடன் இருக்க கற்றுக்கொள்கிறேன். நான் எதை எவ்வளவு பார்த்தாலும் உள்ளடக்கத்துடன் இருக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ஏனெனில் என்னை வழிநடத்துபவர் என் தேவனே. பிறனுக்கு உண்டானவைகளை இச்சிக்கிறதுல கடைசியாக ஒரு போயம் மாதிரி முடிக்கிறாரு. நான் எதை எவ்வளவு பார்த்தாலும், ரொம்ப கவர்ந்து இழுக்குது, ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குது, அது நிறைய எனக்கு பார்க்கும்போது வெளிப்புற தோற்றத்துல மனநிறைவு கொடுக்குது. நான் எதை எவ்வளவு பார்த்தாலும் உள் அடக்கத்துடன் இருக்க விரும்புகிறேன் அல்லது இருக்க வேண்டும், ஏனெனில் என்னை வழிநடத்துபவர் என் தேவனே. ஒரு காரியத்தின் மேல ஆசை வருதா, அடுத்து தேவனை யோசிங்க. ஒரு விஷயம் நம்மள இருக்குதா, என்னை பார்த்துட்டு இருக்கிறது தேவனே. நான் காண்கிற பாதை அந்த முடிவு வரைக்கும் தேவன் தான் எனக்கு தெரியணும். ஒருபுறம் காசு பணம்,
இன்னொரு புறம் வாகனங்கள், இன்னொரு புறம் சொத்து, வீடு, நிறைய உறவுகள், மனிதர்கள், இவங்கெல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க. அதை கடந்து தேவன் தெரிகிறார் நமக்கு. அப்ப இது எல்லாம் நமக்கு இந்த பூமியோடு அழிஞ்சிரும், நிரந்தரம் இல்ல, கூட வரப்போறதுல யார் லைஃப் லாங் நமக்கு விடுவிக்க போறதும் இல்லை. அப்படிங்கும்போது நான் காண்கிறதில் திருப்தி அடைகிறேன் என்ற சொல், அதனுடைய எல்லை எதுனா பரலோகம். பரலோகத்தில் வீட்டிலிருந்து நம்மளை கவனிக்கக்கூடிய தேவன் பேர்ல முழுமையான பற்றுறுதி இருந்தால் விடுவிக்காத யார் மேலேயும் நம்பிக்கை வராது, எந்த பொன் பொருளையும் இச்சிக்கவும் மாட்டோம். நமக்கு உண்டானவைகள் போதும் என்று இருந்து எப்போதுமே என்னை வழிநடத்துகிற ஒரு பேரில் நான் முழு நம்பிக்கையோடு இருப்பேன் என்பது 10வது பிரமாணத்துக்கு மட்டுமில்லை, கடந்து போன 9 பிரமாணங்களையும் நம்ம காத்து நடப்பதற்கு சுயநலம் இருக்கக்கூடாது, அன்பு நமக்குள்ள உருவாகணும், பேராசை வந்துடக்கூடாது. இந்த சுயநலம், பேராசை, பேராவல் இருந்துச்சுனாலே பிறனுக்கானவைகளை இச்சிக்க தோணும், கொலை செய்ய வழி நடத்துது, பொய்சாட்சி சொல்ல வழி நடத்துது, புறங்கூற வழி நடத்துது, எல்லா விதமான காரியங்கள், விபச்சாரம் செய்ய வழி நடத்துது, சகல குற்றங்களையும் செய்யறதுக்கு அது நம்மள வழி நடத்துது. சோ அதனாலதான் 10வது பிரமாணம் 9ஐயும் கண்ட்ரோல் பண்ணுது பாரு. மேல நம்ம பார்த்துட்ட 9 பிரமாணங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னாலும் மனிதர்களுக்கு பிரியமா இருக்கணும்னாலும் பிறனுக்கு உண்டானவைகளை யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக என்ற இடத்துல தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம் மரியாதையும் மீறக்கூடாது. அது சாத்தான்ட்ட லெசன் பார்த்துட்டோம். மனிதர்கள் மத்தியிலையும் நீங்க களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறங்கூறக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, எல்லாம் வந்துருச்சு. சோ 10 பாக்கி 9ஐயும் டைரக்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நமது எண்ணங்களையும் மனதையும் போதும் என்கின்ற தேவபக்திக்கு நேராக வழிநடத்த பிரயாசப்படுவோம். விசுவாசத்தை அதிகமாக பெருக்கிக் கொள்ள பிரயாசப்படுவோம். வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இத்துடன் இந்த 10 கற்பனைகளின் கோட்பாடுகள் எண்ணக்கூடிய அந்த தொடர் ஸ்டடி நிறைவு பெறுகிறது. ஆமீன்.